அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவி, எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம். வணக்கம் நண்பர்களே. இதுவரை சூரியன் 12 லக்னங்களுக்கும் எங்கே இருந்தாலும் என்ன பலன் அப்படின்னு 9 லக்னங்களுக்கு பார்த்துட்டோம். இன்னைக்கு இறுதியாக மகரம், கும்பம், மீனம் இந்த 3 லக்னங்களுக்கு பார்ப்போம். மகர லக்னத்துக்கு அவர் 8ஆம் அதிபதி. 8ஆம் அதிபதிங்கிறது கண்டம், விபத்து, திடீர் அதிர்ஷ்டம், வெளியூர் வெளி மாநிலத்தில் நம்மளை கொண்டு பிழைக்க வைக்கிறது, கஷ்டத்தை தருவது, மரணத்திற்கு ஒப்பான துன்பங்களை தருவது, இதெல்லாம் 8ஆம் அதிபதி. சூரிய சந்திரருக்கு அஷ்டமாதிபதி தோஷம் இல்லை என்ற போதிலும் என்னதான் இருந்தாலும் அவர் தான் 8ஆம் அதிபதி. அந்த வேலையை அவர் ஒரு முனையாவது, அதாவது ஊசி முனையளவாவது செய்யத்தான் செய்வார். சரி, மகர லக்னத்துக்கு சூரியன் எங்க இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஸ்ட்ரைட்டா போயிடலாம். 8ஆம் அதிபதி லக்னத்தில் வந்து இருப்பது நல்லது அல்ல. சரிங்களா? நிறைய விஷயங்கள், தவறான விஷயங்களே ஜாதகரை வந்து திசை திருப்பிக்கிட்டே இருக்கும். ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி அவருடைய எண்ணம் செயல்பாடு எப்பவுமே செல்லாது. சரிங்களா? மகர லக்னமாகி லக்னத்தில் சூரியன் இருப்பது நம்மளை நல்ல விஷயத்தில் எப்பவுமே நம்மளுடைய சிந்தனையை செலுத்த விடாது. சரி, 2ஆம் இடத்துல இருக்கும்போது மகர லக்னத்துக்கு தலை சார்ந்த பிரச்சனையும் எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இதெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கும். இதுக்காக மருத்துவமனை போய் தொடர் சிகிச்சை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அமையும். சின்ன சின்ன விபத்துகள் ஆகி எலும்பு, கை எலும்பு உடைகிறது, காலில் தலையில் அடிபடுறது. 8ஆம் இடத்தோட சூரியன் தொடர்பு கொண்டாலே கண்டிப்பாக தலையில் அடிபட்டு தலையில் தளம்பெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, 2ஆம் இடம். 8ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் வரும், திடீர்னு பணம் வரும், திடீர்னு பணம் வராமலே போகும். ஓகேங்களா? சகட யோகம் மாதிரி ஒரு நிலையில பார்த்தீங்கன்னா பணம் வரும், ஒரு நிலையில பணம் வராமலே போயிடும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி கண் சார்ந்த பிரச்சனை, தனம், குடும்பம், வாக்கு சார்ந்த பிரச்சனை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்கும். முகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். முகம் கடுகடுன்னு இருக்கும். எல்லாத்துக்கிட்டையும் ஒரு அதாவது அனுசரித்து போகக்கூடிய தன்மை இருக்காது. இயல்பாக அவங்க வந்து இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, அதே மகர லக்னத்துக்கு 3ஆம் இடமான தனுசில் இருக்கும்போது நல்ல பலன்களை தரும். ஏன்னா 8ஆம் அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் போய் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரும். ஒரு மறைவு ஸ்தானத்தின் அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில், அதுவும் குருவுடைய வீட்டில் இருக்கும்போது நல்ல யோக பலன்களை நிச்சயமாக தரும். தைரியம், வீரியம், வெற்றி சார்ந்த விஷயத்தில் நீங்கள் கண்டிப்பாக எதிர்நீச்சல் போட்டால் மட்டுமே உங்களுக்கு வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுத்துருவார். அதே மாதிரி மகர லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல மேசத்தில் இருக்கிறார். மகர லக்னத்தில் மேசத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் உச்சம் அடைவார். 8ஆம் அதிபதி 4இல் உச்சம் அடையக்கூடாது. அது உச்சம் அடையும் போது பார்த்தீங்கன்னா ஆயுள் சார்ந்த விஷயத்துல நன்மையினா கூட கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் வலுவடையும் போது அங்கே லக்னாதிபதியும் வலுத்து அடிச்சிருக்கணும். இல்லாட்டி வாழ்க்கை முழுக்க தொடர் போராட்டம், கஷ்டங்கள் இதெல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை கொடுத்துரும். அதே மாதிரி மகர லக்னத்துக்கு 5ஆம் இடமான சுக்கிரனுடைய வீட்டில் சூரியன் இருக்கும்போது நல்ல பலன்களை கண்டிப்பாக தரும். சரிங்களா? குழந்தைகளால் ஒரு மிகப்பெரிய ஆதாயத்தை தரும். நம்மளுடைய மனசில் தோணக்கூடிய அத்தனை ஆசைகளும் இங்கே இருக்கக்கூடிய சூரியன் வந்து கஷ்டப்பட்டுனாலும் நிறைவேற்றக்கூடிய ஒரு தன்மையை வந்து இங்கே வந்து கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மகர லக்னம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் கஷ்டப்பட்டால் மட்டுமே நல்ல பலன் நடக்கும். ஏன்னா அவர் 8ஆம் அதிபதி அப்படிங்கிற முறையில். சரி, அவரே 6ஆம் இடத்துக்கு மிதுனத்துக்கு போறாரு. இங்கே இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய கஷ்டம் கிடையாது. ஏன்னா 8ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு போகிறது நல்ல ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போது நல்ல பலன்களை கண்டிப்பாக தரும். மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை தராது. சரி, அதே மாதிரி 7ஆம் இடத்துல இருக்கும்போது மகர லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது மனைவி சொல்லே மந்திரம். மனைவி என்ன சொன்னாலும் அதை கேட்டு நம்ம தலையாட்டிட்டு போனோம் அப்படின்னா திருமணம் சார்ந்த ஒரு விஷயத்துல நல்லா இருக்கும். அதே மாதிரி 2வது குழந்தைகிட்ட மட்டும், முதல் குழந்தைய நீங்க எப்படி இருந்தாலும் பாத்துங்க, 2வது குழந்தைய மட்டும் அவன் போக்குல விட்டுறணும். நீங்க அவனை டைவெர்ட் பண்ணி அவனை திசை திருப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் கடைசி வரைக்கும் செட் ஆகாமலே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருப்பது ஆயுள் சார்ந்த ஒரு விஷயத்துல நன்மை இருந்தது. ஜாதகர் வந்து வாழ்க்கையில எதிர்நீச்சல், கஷ்டம் இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அளவில் போராடி பெறக்கூடிய ஒரு துறையை வந்து கொடுத்துரும். சரிங்களா? ஜோதிடத்தில் இவர் இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய நல்ல ஆதாயத்தையும் கொடுத்துரும். 8ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருக்கும்போது, சரிங்களா, தகப்பனார் மிக கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறினவராக இருப்பார். தகப்பனாருடைய சொத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிக்கல் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒவ்வொரு முடிச்சுகளும் அவிழ்த்தாதான் தகப்பனாரால அல்லது தகப்பனாருடைய சொத்தால நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாயம் கிடைக்கும். பெயர், புகழ், பாக்கியம் சார்ந்த அத்தனை விஷயம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மகர லக்னத்துக்கு 10ஆம் இடம். 10ஆம் இடத்துல வந்து அவர் நீச்சமா இருந்தாலும் இவர் இங்க வந்து திக்பலம் பெற்றிருப்பார். இது மிகப்பெரிய ஒரு யோகம். அரசு சார்ந்த வகையில வந்து ஒரு சின்ன வேலையிலையாவது நம்மளை கொண்டு போய் வச்சு, அல்லது தனியார் துறையில ஒரு பெயர் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு புகழ்பெற்ற ஒரு நிறுவனத்துல ஏதோ ஒரு வேலை செஞ்சாலும் அந்த புகழ்பெற்ற நிறுவனத்துல வேலை செய்ய வச்சு நம்மளை ஒரு மிகப்பெரிய இடத்தை கொண்டு போய் நம்மளை உட்கார வச்சு அழகு பார்க்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் விருச்சிகத்தில் அமரும்போது 8ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியூர்ல மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். சரிங்களா? முதலீடு போட்டிங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாயத்தை தரும். 8ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதி இருக்கும்போது அதிகமாக அலைச்சல்,
நீங்கள் அலைஞ்சு திரிஞ்சு போனீங்கன்னா, அதாவது டிராவல் அதிகம் பண்ண பண்ண உங்களுக்கு லாபம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துக்கு போகும்போது வெளியூர் வெளி மாநிலத்தில் நகர்த்தி உங்களுக்கு அங்கே பெயர் புகழ் பாக்கியம் கொடுத்து அங்கே ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும். சரி, அதே மாதிரி கும்பலக்னம். கும்பலக்னத்துக்கு ஒரு 7ஆம் அதிபதி மனைவி 2வது குழந்தையை சார்ந்த ஒரு அமைப்பு, கூட்டு நண்பர்கள், கூட்டு தொழில் நண்பர்கள், இதெல்லாமே குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, வாடிக்கையாளர், இதற்கெல்லாம் அதிபதி. சரி, லக்னம் கும்பலக்னமாகி லக்னத்தில் சூரியன் இருப்பது நல்லது, மிகப்பெரிய நல்லது. இப்போ மனைவியால் யோகம் உண்டு, நண்பர்களால் யோகம் உண்டு, அதே மாதிரி கூட்டு தொழிலால் யோகம் உண்டு, 2வது குழந்தையால் மிகப்பெரிய ஆதாயம் உண்டு, நமக்கு வாடிக்கையாளர் நிறைய பேர் வருவாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு சொல்லலாம். சரி, அவரே 2ஆம் இடத்துக்கு போறாரு, 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்துக்கு போறாரு. குடும்ப உறவுகளே மனைவி அமையும், அல்லது குடும்ப உறவுகள் மாதிரி நண்பர்கள்ட்ட பழகுவோம். நம்மளுடைய குடும்பத்துக்கும் மற்ற நண்பர்கள், அந்த வாடிக்கையாளர்கள், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். 2ஆம் இடத்துல சூரிய பகவான் இருப்பது ரொம்ப நல்லது தான் கும்பலக்னத்துக்கு. சரி, 3ஆம் இடத்துல செவ்வாயுடைய வீட்டில் இருப்பது, இந்த வீட்டில் அவர் இருப்பது நன்மை இல்லை. ஏன்னா 7ஆம் அதிபதி 3ஆம் இடத்துக்கு போறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வகையில் வந்து கொஞ்சம் நெருடலாம் பண்ணி, இருந்தாலும் பெரிய அளவில் ஒரு 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 கெடுபலன் நடக்காது. சரிங்களா, அங்கே வந்து தைரியம், வீரிய, முன்னேற்றம், அதை சார்ந்த ஒரு விஷயங்கள் நல்ல ஒரு அமைப்பில் தான் இருக்கும். சரிங்களா, பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மனைவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும். மாமனார் சார்ந்த விஷயத்தில் நமக்கும் அவருக்கும் ஒத்து போகாது, அவ்வளோதான். அதே மாதிரி 4ஆம் இடத்துல, 4ஆம் இடம் வீடு, மனை, வாகனம், தாய், கல்வி, சொத்து சார்ந்த விஷயத்தில் இங்கே வந்து ஒரு ரிஷபத்தில் இருக்கும்போது நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். சரிங்களா, 7ஆம் இடமும் 4ஆம் இடமும் கனெக்டிங் ஆகும் மாதிரி அம்மாவும் மனைவியும் ஒற்றுமையோடு இருப்பாங்க, அல்லது அம்மாவை போல மனைவி இருப்பாங்க, மனைவியை போல அம்மா இருப்பாங்க. ஏதாவது ஒரு பலன் வந்து ரெண்டுமே கனெக்டிங் ஆகிற மாதிரி ஒரு தன்மையை கொடுக்கும். அதே மாதிரி வீடு, மனை, வாகனம், சொத்தால் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயமும் கிடைக்கும். மனை வந்தது பிறகு ஒரு ஆதாயத்தை கிடைக்கும், முன்னேற்றமும் கிடைக்கும். மனை வந்ததுக்கப்புறம் வீடு அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குழந்தைங்களால் 5ஆம் இடத்துக்கு போகும்போது குழந்தைங்களால் ஒரு முன்னேற்றம் இருக்கும். மனைவி, அதாவது சில பேருக்கு வந்து 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்துக்கு வரும்போது காதல் திருமணம் நடக்கும். அவங்களுடைய வாழ்க்கை முறை மிக உயர்ந்தமான இடத்துக்கு போகும். மனசில் தோணக்கூடிய அத்தனை ஆசைகளும் இங்கே இருக்கக்கூடிய சூரிய பகவான் நிறைவேற்றி தருவார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு போவது நல்லதல்ல. சரிங்களா, 7க்கு 12லையும் லக்னத்துக்கு 6ஆம் இடத்துலையும் போகிறது நல்ல பலன் தெரியல. மனைவி அல்லது கணவன் வந்ததுலேருந்து இவங்களுக்கு திருமணம் ஆனதுலேருந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுக்குன்னே ஒரு குரூப் தனியாக செட் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய அடிக்கடி கோச்சிட்டு வந்துடுவாங்க. அல்லது உங்களுக்கு குழந்தை ஆகிறதுல ஒரு சில பிரச்சனை இருக்கும். 2வது குழந்தை ஆகிற, முதல் குழந்தை பிறந்துடும், 2வது குழந்தை பிரச்சனை எல்லாம் ஒரு சில பேருக்கு இருக்கும். அதே மாதிரி வாடிக்கையாளர் வந்து மிக குறைவாக இருப்பாங்க, நண்பர்களோட அவ்வளோ எளிதில் ஒட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருப்பது நன்மை அல்ல. 7ஆம் அதிபதி 7ல் இருப்பது மிகப்பெரிய நன்மை. எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கணவர் அல்லது மனைவி கிட்ட விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அவங்க மிகப்பெரிய ஒரு அமைப்பை பார்த்துக்குவாங்க. 2வது குழந்தையால மிகப்பெரிய ஒரு ஆதாயம் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நண்பர்களால் ஒரு மிகப்பெரிய கௌரவம், அந்தஸ்து, புகழ் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு, இதுவும் நல்லதில்லை. திருமணத்துக்கு பிறகு ஒரு பிரிவை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிடும். அல்லது திருமணத்துக்கு பிறகு இவங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கால சூழ்நிலையாகும். ஒரு சில பேர் பிரிஞ்சு அப்புறம் சேர்ந்து வாழ்வாங்க, அப்பப்போ பிரிஞ்சு சேர்ந்து வாழ்ந்துவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கு போகும்போது, கும்பலக்கணத்துக்கு 9ஆம் இடத்துக்கு போகும்போது எங்கே போகிறாரு? கும்பலக்கணத்துக்கு 9ஆம் இடமான துலாத்துக்கு போகும்போது இங்கே வந்து நீச்சம். 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறது வந்து இதளவு நன்மையில். மனைவிக்கு அப்பப்போ சின்ன செலவுகள் செஞ்சுட்டே இருக்கணும். இருந்த போதிலும் அவருடைய பாக்கியம் இயங்கி கொண்டே இருக்கும். மனைவிக்கு ஒரு பக்கம் செலவானாலும் பரவாயில்ல, இவங்களுக்கு வருமானம், பெயர் புகழ், பாக்கியம் இதெல்லாமே உயர்ந்து கொண்டே போகும் அப்படின்னு சொல்லுவான். 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்தோட தொடர்பு கொள்வது நன்மை அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருப்பது, விருச்சிகத்தில் இருப்பது, இதுவும் ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை வந்து நமக்கு தரும். ஏன்னா 7ஆம் இடம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேந்திரம், 10ஆம் இடங்கிறது ஒரு கேந்திரம். மனைவி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தொழில் கௌரவம், மரியாதை, அந்தஸ்து, புகழ் இதெல்லாமே ஒரு மிகப்பெரிய இடத்துல கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்துக்கு போகிறது, இதுவும் ஒரு நல்ல பலன் தான். மனைவி வந்ததுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய லாபம். என் மனைவி வந்துச்சு, என் மனைவியால் இவ்வளோ லாபம் அடைஞ்சேன், என் மனைவி வரும்போதே இவ்வளோ சொத்து கொண்டு வந்தாங்க, இவ்வளோ லாபத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இந்த 7ஆம் அதிபதி சூரியனாகி அவர் 11ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளும்போது இதெல்லாம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இருப்பது, மகரத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் மறைவது நல்லதல்ல. 7க்கு 6லையும் மறைகிறாரு. அதே மாதிரி லக்னத்துக்கு 12ல மறையும். மனைவி வந்ததுலேருந்து ஒரு சில விரயங்கள் கொடுத்துரும், மனைவிக்கு ஒரு சில வியாதிகளை கொடுத்துரும். இதற்காகவே நம்ம தனியாக ஒரு அமௌண்ட்டை செலவு பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ கடைசியாக மீன லக்னம். இந்த மீன லக்னத்துக்கு அவர் 6ஆம் அதிபதி, கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு சார்ந்த விஷயத்தை தரக்கூடிய கிரகம் குரு நம்மளுடைய சூரிய பகவான். இந்த மீன லக்னத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லக்னத்தில் அவர் இருக்கும்போது கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. லக்னத்தில் வந்து அவங்க இருக்கும்போது இருக்கலாம், இல்லை இருக்குது, நம்ம பார்த்த அனுபவத்தில் சொல்கிறேன். அப்போ அவங்க லக்னத்தில் இருக்கும்போது கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு சார்ந்த விஷயம் இருக்கும். அதே நேரத்தில் வேலையும் நல்ல அமைப்பு இங்கே கிடைச்சிருது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 2ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா
அதாவது கடன் வாங்கி ஒரு சுய தொழில் பண்ணும்போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு லாபம் அடைஞ்சிருது. ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் சுய தொழில் பண்ணாமல் ஒரு இடத்துல போய் வேலை செய்யும்போது கடன் அதிகமாகிடுது அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து நம்ம அனுபவ ரீதியாக பார்த்துருக்கோம். அதே மாதிரி கண் சார்ந்த நோய்களை கொடுத்துருது. அதே மாதிரி சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகளை இந்த அமைப்பில் வந்து கொடுத்துருது. முகம் சார்ந்த அமைப்பு முகத்தில் ஏதாவது ஒரு கோளாறுகளை வந்து கொடுத்துருது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்துக்கு, ஒரு மறைவு ஸ்தானாதிபதி 3ஆம் இடத்துக்கு போகும்போது யோகம். கடன் வாங்கி ஒரு என்ன தொழில் பண்ணாலும் அதில் முன்னேற்றத்தை மிகப்பெரிய அளவில் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 6ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு போகிறது. 6ஆம் அதிபதி 4ஆம் இடத்துக்கு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பலன் அல்ல. 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கடன் ஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துக்கு போகும்போது அம்மா நிறைய கடன் வாங்குவாங்கன்னு அர்த்தம். அதாவது கடனால் அம்மா வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் சிக்கிக்கு போகிறாங்கன்னு அர்த்தம், அல்லது சிக்கியிருப்பாங்கன்னு அர்த்தம். இது நல்ல விஷயம் கிடையாது. கடன் வாங்கி தான் கல்வி படிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ கடன் வாங்கி தான் வீடு கட்டுவாங்க, கடன் வாங்கி தான் வாகனம் வாங்குவாங்க. அப்போ 6ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கும்போது கடன் வாங்கி தான் எங்கள் வீடு மனை வாகனம் சம்மந்தப்பட்ட இந்த அமைப்பெல்லாம் செய்வாங்க அப்படின்னு அர்த்தம். சரி, அதன் பிறகு 6ஆம் அதிபதி 5ஆம் இடத்துக்கு போனான். 6ஆம் அதிபதி 5ஆம் இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களால் மிகப்பெரிய ஒரு செலவு வரும் அப்படின்னு அர்த்தம். குழந்தைகள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வரக்கூடிய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், அதே மாதிரி வாடிக்கையாளர், 2வது குழந்தை, இதனால் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செலவு வரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அல்லது மனைவியால் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கடன் அமைய போகுது அப்படின்னு அர்த்தம். சரி, அப்படியே 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துலேயே இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருப்பது நல்ல பலனாலும் வாழ்நாள் முழுக்க நமக்கு கடன் நோய், எதிரி, வம்பு, வழக்கு சார்ந்த ஒரு பிரச்சனை கொடுத்துருது. அந்த பிரச்சனையை தீர்வு காண்றதுக்கு நம்ம படாத பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைச்சிருது. ஏன்னா எப்படி இருந்தாலும் லக்னாதிபதி வலுவாக இருக்கும்போது இங்கே 6ஆம் அதிபதி அதிகமாக வேலை செய்வதில்லை என்பது என்னுடைய எல்லா வீடியோக்களுமே உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. சரி, 6ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி 5க்கு பார்த்தோம், 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு பார்த்தோம். 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துக்கு போகிறது. மனைவி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைச்சிடும். கணவர் மனைவி வந்ததுக்கப்புறம் 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துக்கு போகும்போது நிறைய வந்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். சிலருக்கு வந்து குறுக்கு புத்திகள்லாம் நிறைய இருக்கும். அதாவது வாங்கிட்டு இல்லைன்னு சொல்கிறது, ஒரு மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கிறது, சரிங்களா? அதே வாங்குற காசை கட்டாமல் இழுத்து அடிக்கிறது, இதெல்லாமே இந்த கடன் சார்ந்த வகையில் ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லுவான். இதே அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல தொடர்பு கொள்ளும் போது மனைவிக்கு ஒரு வியாதியை கொடுத்து அந்த மனைவியோடைய வியாதியை தீர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையாகவும் கொடுத்துரும். ஒரு சில பேருக்கு இதுக்கு தீர்வும் கிடைச்சிரும் அப்படின்னு. 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் இருப்பது நன்மை. ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தன்மை நன்மையை தரும். அந்த அமைப்பில் 6ஆம் இடத்தினுடைய பலனும் 8ஆம் இடத்தினுடைய பலனும் பெரிய அளவில் ஜாதகரை வந்து பாதிக்காது அப்படின்னு அர்த்தம். 6ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருப்பது கடன் வாங்கி தான் ஒரு தகப்பனார் எல்லாத்தையுமே செய்வார். அந்த கடன் வாங்கி தான் அதாவது கல்வி, வாகனம், படிப்பு சம்மந்தப்பட்ட அத்தனை ஒரு குடும்பத்தை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதே கடன் வாங்குவார். அல்லது வெளிமாநிலத்தில் இருந்தே காலம் முழுக்க உழைச்சி இந்த குடும்பத்துக்காக இவர் வந்து ஓடா தேஞ்சவர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு 6ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கும்போது சொல்றது. சரி, 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கும்போது 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வேலை, தொழில் கௌரவம் சார்ந்த ஒரு விஷயத்தில் நல்லாயிருக்கும். இவங்க கடன் வாங்கி தொழிலோ அல்லது வேலையோ செஞ்சாங்க அப்படின்னா ஒரு முதலீடு போட்டு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல இடத்துக்கு வரும். அதே நேரத்தில் இவருக்கு நிறைய போட்டி பொறாமைகளும் இருக்கும். அதையும் எதிர்த்து நின்று போராடி தான் இவர் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருப்பது 6ஆம் இடத்துக்கு 6ல் இருப்பதும் லக்னத்துக்கு 16ஆம் இடத்துல இருப்பது நல்ல ஒரு அமைப்பு. மிகப்பெரிய ஒரு லாபத்தை கண்டிப்பாக இந்த அமைப்புகள் வந்து நிச்சயமாக கொடுக்கும். சரிங்களா? அதே மாதிரி 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தோட தொடர்பு கொள்வது கணவன் அல்லது மனைவியால் ஒரு மிகப்பெரிய யோகம் இருக்கும். விரயம் வந்து கட்டுக்குள்ளார இருக்கும். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய 6, 12ஆம் இடத்தோட சூரிய பகவான் எப்போவுமே தொடர்பு கொள்ளும் போது அங்கே ஒரு நல்ல ராஜயோகமான பலன்களை கண்டிப்பாக தருவார் அப்படின்னு சொல்லலாம். நண்பர்களே, 12 லக்னங்களுக்கும் சூரியன் எங்கே இருந்தாலும் என்ன பலன்ட்டு 4 வீடியோ பிரித்து போட்டிருக்கோம். இது வந்து கடைசி வீடியோ, அதாவது இறுதி வீடியோ. உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். வீடியோ முழுசாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து தொடர்ச்சியாக நீங்கள் நம்ம சேனலுக்கு கொடுத்துருக்கிற ஆதரவுக்கு நன்றி, வணக்கம்.